எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப தான் அவங்களுக்கும் பெருமை, அந்த கலைக்கே அது பெருமை. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கல்யாணத்தில் பண்ணுற எல்லாராலும் விரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய பிரெட் மால்புவா லிச்சி சந்தேஷ் அந்த ஸ்வீட்டு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி, குயிக்காக பண்ணக்கூடிய ஸ்வீட்டு லிச்சி சந்தேஷ்னா எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட் டைம் நம்மளோட ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு, பிரதர் என்ன பிரதர் இது ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்கு, இது வந்து நான் டயட்டில் இருக்கேன் ஆக்சுவலாக, பட் அதை வந்து நான் பிரேக் பண்ணணும்னு தோணுது, அப்படி இருக்கு, நீங்கள் வந்து இந்த ஸ்வீட்டுக்கு பேட்டர்ன் வாங்கி வைங்க, நான் ஃபஸ்ட் டைமாக அந்த ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து அவர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ பிரெட் மால்புவா சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து எனக்கு கொஞ்சம் பேக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போகிற ஸ்வீட். ஸோ இந்த ரெண்டு ஸ்வீட்டுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்வீட். பார்க்கலாமா? பிரெட் மால்புவா, அதற்கு தேவையான பொருட்கள்: ஸ்வீட் கோவா 100 கிராம், பாதாம், ஒரு பாதாமை இந்த மாதிரி ரெண்டா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் கார்னிஷ் பண்றதுக்காக. அது போக பொடியா நறுக்கின பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூ, ஏலக்காய், சர்க்கரை, நெய், பிரெட். இவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கிரன்ச்சியா இருக்கும். மேக்ஸிமம் 1 டே தான் அதோட லைஃப். அப்பவே செஞ்சு அப்பவே சாப்பிட்றணும், அன்லிமிட்டடா சாப்பிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு ஸ்வீட்டு, ரெண்டுமே சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெட் மால்புவா, அதுக்கு நம்ம வந்து 100 கிராம் சுகரை, ஜீரா வச்சிருக்கோம். ஜீரால நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 2-3 ஏலக்காயை அப்படியே அந்த ஜீரால போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன லைமு, அது இந்த சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் வரணும்ல, அதுக்காக ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு ஜீரா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஜீரா பண்ணுறதுன்னு. ஜீரா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டை வந்து வெளியில் கிடைக்கும். பேக்கரி ப்ராடக்ட் பண்ணுற கடையில், கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுற கடையில் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். டை இல்லாட்டி நீங்கள் அதை ட்ரையாங்கிள் ஷேப்பாவோ ஸ்கொயர் ஷேப்பாவோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்வீட்டு. ப்ரெட்டை அவுட்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மீதி இருக்கிற ப்ரெட்டை வந்து நல்லா வந்து நம்ம வெயிலில் காய வச்சுட்டு அதை வந்து பிரெட் கிரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், கட் பண்ணி குரோட்டனாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஜீரா ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போடுறோம். வாவ், அப்படியே லைட்டாக அந்த கலர் எல்லோ கலர் வருது. ஜீராவில் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். அப்படியே அந்த வாசனை சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஒரு கம்பி பதம். ஆயில் சூடாகிறதுக்குள்ள நம்ம வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணுற ஒரு கோட்டிங் என்னென்னா, கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு இதில் நெய் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட் கோவா, பொடியாக நறுக்கின பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூ, ஏலக்காய், அந்த விதை அவ்வளோ வாசனையாக இருக்கும். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நெய் போட்டு சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஃபில்லிங் தான் லிச்சி சந்தேஷ்க்கும் சரி, உள்ளே ஸ்டஃப் பண்ணுவோம் லிச்சி ஃப்ரூட்டுக்குள்ளே. இன்னொன்று வந்து ப்ரெட்டுக்கு மேலே அப்ளை பண்ணுறதும் இந்த ஃபில்லிங் தான். ஆயில் நெய் மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கிற ப்ரெட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஒரு குரோட்டன் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கிறிஸ்பாக வர வரைக்கும் இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கணும். ஸ்லோவாக வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். பிரெட்டை இளம் சூட்டில் நம்ம வந்து ஜீரால போட்டு நல்லா ஊற வைக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ஜீரால ஊற வச்சா போதும். நல்லா அந்த குங்குமப்பூ, ஏலக்காய், அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஃபுல்லாக அந்த பிரெட் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். நம்ம வந்து வெளியே எடுத்து வைக்கிறோம். நல்லா அந்த குங்குமப்பூ, ஏலக்காய்லாம் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக அதில் ஏறி ஸ்வீட் செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு
ஃபியூ மினிட்ஸ் ஆற விடலாம். அது கொஞ்சம் அப்படியே அந்த ஜீராவோட நல்லா ஆறட்டும். உள்ள நல்லா ஜீரா வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. ஓகே, கொஞ்சம் அப்படியே அதை ஆற விடுவோம். கோவா, குங்குமப்பூ, ஏலக்காய், பாதாம், பிஸ்தா அதை எடுத்து லைட் அந்த ஜீராவோட இதுலேயே இது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இன்னும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா க்ரன்ச்சி ஆகும். இது ஃபுல்லாக இது மேலே நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணுறோம். ஜீராவில் போட்டு அது மேலே இந்த கோவா ஃபில்லிங்கை வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே ஒரு பாதாமை ரெண்டாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சென்டரில் ஒரு கார்னிஷ் பண்ணுறோம். ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஸ்வீட் டூத் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ பிடிக்கும். சூப்பராக ஒரு பிளேட்டிங் பண்ணுறோம். ஓ மை காட், அப்படி இருக்குங்க அந்த ஃபினிஷிங் டேஸ்ட்டு. அப்படியே நீங்கள் எடுத்து ஒரு பைட் பண்ணுறப்போ கோவாவில் ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூவோட ஃப்ளேவரோட அந்த நடுவில் இருக்கிற ஒரு பாதாம் சாப்பிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூ பண்ணுறப்போ அப்பா வாழ்க்கையோடைய பிறவி பயனையே அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி வந்து இந்த ஸ்வீட்டு எங்களோட வெரி வெரி சிக்னேச்சர் ஸ்வீட் பிரெட் மால்புவா. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். பிரெட் மால்புவாவுக்கு பண்ண அதே ஃபில்லிங் ஸ்வீட் கோவா கூட பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், குங்குமப்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபில்லிங்கை எடுத்து இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணி அவ்வளோதாங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெரி வெரி சிம்பிள், குயிக், ஈஸி. நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும் ஸ்வீட்டு. ஒரே கல் ரெண்டு மாங்காய், ஒரே ஃபில்லிங் தான். அது பிரெட் மேலேயும் இது லிச்சிலையும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து எவ்ரி வீக் நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ ஸ்வீட்ஸ் கிரேவிங் எப்பப்பெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நீங்கள் டக்குன்னு பண்ணலாம். நீங்கள் வந்து லிச்சியும் கோவாவும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ எடுத்து நீங்கள் பாட்டுக்கு ரெடி பண்ணி பியூட்டிஃபுல் ஒரு டெலிஷியஸ் பிரெட் மால்புவா லிச்சி சந்தேஷ் உங்களுக்காக நான் வந்து முதல் டைமில் வந்து நம்ம வெட்டிங்கில் பண்ணுற ஒரு சிக்னேச்சர் ஸ்வீட்ஸ் ரெசிபியை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய ஸ்டார்டர்ஸு, சிம்பிள் ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அடிக்கடி வரப்போகுது. பேசிக் ரெசிபிஸ், ஒரு கர்ட் ரைஸ்னால் அது எப்படி தி பெஸ்ட்டாக பண்ணுறது, அந்த இட்லினா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்குன்னு ஒரு ரெசிபி இருக்குது. ஒரு ஒயிட் கலரில் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேசிக் ரெசிபீஸை நான் வந்து எல்லாருக்கும் இந்த சேனல் மூலமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.